நண்டு எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நண்டை பின்பக்கமாக திருப்பினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லேயர் ஒன்று இருக்கும். அதனுடைய கால் பகுதியில் லைட்டாக கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா அதனுடைய ஷெல் ஈஸியாக ஓப்பன் ஆகிடும். அதனுடைய ஓடு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், அதனால் வேஸ்ட்டில் போட்டுடலாம். இதுதான் நண்டோட குடல் பகுதி. அதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடணுங்க. இந்த எல்லோ கலரில் வர பார்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடணும். அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தாங்க இருக்கும். 2 பக்கமும் சைடில் இந்த மாதிரி செதிலாக இருக்குங்க. அதையும் ரிமூவ் பண்ணிடணும். நண்டு எப்பயுமே வாங்குகிற அன்றைக்கே நீங்கள் சமைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அங்கேயே கொடுத்து க்ளீன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டே அந்த மாதிரி சமைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வாங்கிட்டு வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு சமைக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சமைங்க. பெரிய காலை மட்டும் விட்டுட்டு அந்த சின்ன காலில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த நண்டை நீங்கள் அப்படியே முழுசாகவும் குழம்புல போடலாம், இல்லைனா பாதியாக உடச்சிட்டு கூட போடலாம். நிறைய பேருக்கு நண்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தெரியுங்க. தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.